சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனை 3 கட்டமாக இறக்கினார். எப்படி? இது குர்ஆனுடைய மாதம், இது ஹாஃபில்மார்களுடைய மாதம், இது குர்ஆனை சுமந்தவர்களுடைய மாதம், இது குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டிய மாதம். இது அல்லாஹ் 3 கட்டமாக இறக்கினான் குர்ஆனை. முதலாவது குர்ஆன் இருந்தது எங்க? யாருக்கு தெரியும்? முழு குர்ஆனையும் அல்லாஹ் முதலாவதாக வைத்திருந்தது எங்கே? சூரத்துல் வாக்கியாவை பெறட்டுங்கள். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக அதுதான் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான். எங்கே இருந்தது தெரியுமா? ஃபீ கிதாபின் மக்னூன், 7வது வானத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டில் அல்லாஹ் வைத்திருந்தான் முழு குர்ஆனை. எங்க இருந்துச்சு? 7வது வானம். குர்ஆன் இறங்கின மாதத்தில் இதெல்லாம் விளங்கணும். நீங்க குர்ஆன் முழு குர்ஆனும் இருந்தது 7வது வானத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், அந்த ஏட்டில் தான் அல்லாஹ் வைத்திருந்தான் முழு குர்ஆனை. அல்லாஹ் என்ன செஞ்சான்? முழு குர்ஆனையும் முதலாவது வானத்துக்கு இறக்க நாடினான். 7வது வானத்தில் இருக்கிற குர்ஆன் எங்க வரப்போகுது? முதலாவது வானத்துக்கு வரப்போகுது. அதுதான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த முழு குர்ஆனையும் முதலாவது வானத்துக்கு இறக்கிறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இரவு தான் இது. எது? லைலத்துல் கத்ருடைய இரவு. முதலாவது கட்டம் 7வது வானத்தில் இருந்த குர்ஆன். 2வது கட்டம் 7வது வானத்திலிருந்து லைலத்துல் கத்ருடைய இரவில் முதலாவது வானத்துக்கு இறங்கியது குர்ஆன். 3வது கட்டம் குர்ஆனை யாருக்கு கொடுக்கணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கணும். ஒன்றை விளங்கி அமல் செஞ்சா போதும். இந்த மாதத்தில் ஒன்றையாவது சரியாக விளங்கி அமல் செய்தால் அது பெரிய ஒரு சந்தர்ப்பம். இப்ப குர்ஆனை கொடுக்கணும் யாருக்கு? பிரசிடென்ட் ஆஃப் அம்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களுக்கு எல்லாம் தலைவருக்கு குர்ஆனை கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும்? சும்மா ஆள்கிட்ட கொடுக்கலாமா? சாதாரண ஆள்கிட்ட கொடுக்கலாமா? சும்மா லேசி மாசான ஆள்கிட்ட கொடுக்கலாமா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் பிரசிடென்ட் ஆஃப் மலாயிகா, மலக்குமார்களின் ஜனாதிபதியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் சொல்றான் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். மலக்குமாருடைய ஜனாதிபதி இருக்கிறாரே, அவர் எப்படியான ஆள் தெரியுமா? சங்கையான தூதர் அவர். தி குவ்வா, அல்லாஹ் சொல்றான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர். எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்காவில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மக்கால நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஹரம் இருக்குது. ஹரம் மக்கா காபா பள்ளிவாசல்ல 1ஆம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிற அஜியாத், அந்த இடத்துல பேர். அதால் போய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், யா முஹம்மத், யா முஹம்மத், முஹம்மதே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோ கூப்பிடுறாங்க. பார்த்தா யாரையும் காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தாங்க. ஒரு ஆள் நிக்கிறார். தலை வானத்தில் இருக்குது, கால் பூமியில் இருக்கு. புகாரியுடைய ஹதீஸ். நான் பார்த்தேன் அவரை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லஹு 600 ஜனாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 600 ரெக்கைகளை விரித்திருந்தார். எப்படி இருக்கும் சகோதரர்களே? கற்பனைக்கு வருமா? ஹரத்துல போய் நின்று நீங்க யோசிக்கணும். அடே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை கண்ட இடம். சும்மா இல்ல குர்ஆன். 40ஆம் கட்டத்துக்கு ஓதுறதுக்கு மட்டும் இல்ல குர்ஆன். மௌத்தானா மட்டும் ஓதுறதுக்கு இல்ல குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் இறக்கின முறையை பாருங்க. முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கைகளை விரித்திருந்தார். யுன்தஸரு மின் ரீஷிஹி அத்-துர்ரு வல் யாகூத். அந்த ரெக்கையிலிருந்து 600 ரெக்கைகள்ல இருந்து முத்துக்களும் மரகதங்களும் கொட்டிக் கொண்டிருந்ததாம். எப்படியான படைப்பா இருக்கு சொல்ல தெரியாது. உலகத்தில் இருக்கிற மாணிக்கம் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கையிலிருந்து விழுந்ததோ தெரியாது. கொழும்புல ஒருவர் ஒரு கல்லை காட்டினார். 130 கோடி நீல கலர் கல்லு, கண்ணை பறிக்குது. அவ்வளவு பல பொலிஷாரி. எத்தனை கோடி? 130 கோடி. பெரிய மல்டி பிசினஸ் மேன். யோசி பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கையிலிருந்து விழுந்தது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சிந்திக்கணும். இதெல்லாம் யாரால்? குர்ஆனை துறக்கும் பொழுது சிந்தனைக்கு வரணும். யார் கொண்ட அந்த குர்ஆன் இது? அல்லாஹ் சொல்றான் தி குவ்வா, பலமான சக்தி மிக்கவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சாங்க. எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளையும் ஊரை விட்டு, நாட்டை விட்டு வெளியாக சொல்லுங்க. ஃபஅஸ்ரி பிஅஹ்லிக பிகைதஇன் மினல் லைல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஜிப்ரீல், லூத்தே
அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைகளை குடும்பத்தை கூட்டிக் கொண்டு எல்லாரும் நாட்டை விட்டு வெளியே போங்க, அல்லாஹ் இந்த ஊரை அழிக்க போறான். அழிக்கிறதுக்கு யார் அனுப்பின? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இருக்கிறான். சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கூட வந்த மலக்கும், வலா யல்தஃபித் அஹதுன், யாரும் திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்காம போய்த்திருங்கடா. லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டிலிருந்து பலஸ்தீனுக்கு போறாங்க. அல்லாஹ் அனுப்பின ஊர் பலஸ்தீன். பலஸ்தீனுக்கு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார்? தன் ரெக்கையை ஒன்று விரிச்சார். அப்படி ரெக்கைய விரிச்சு லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நாட்டை அப்படியே கலட்டினார். ரெக்கையா, ரெக்கையோட ஓரம் இருக்குது, அந்த ஓரத்தால் அப்படியே கலட்டினார். கலட்டி அப்படியே தூக்கினார். எதுவரைக்கும் தூக்கினார் என்றால், அந்த நாட்டில் வாழ்ந்த கழுதைகளும் கோழிகளும் கத்தின சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டான். அவ்வளோ தூரத்துக்கு ஒசத்தி அப்படியே பிறக்கி ஒரு அடி அடிச்சார். அதால ஒரு பள்ளம் வந்துச்சு. இப்ப ஜோர்டானுக்கு போய் பார்த்தீங்கன்னா விளங்கும், பெரிய ஒரு சமுத்திரமே உருவாகி இருக்கு. அந்த கடலுக்கு பேர் டெட் சீ, மரணக்கடல், பஹ்ருல் மைத். அந்த கடல்ல, அந்த சமுத்திரத்துல ஒரு பூச்சி புழு கூட கிடையாது. ஏன்? அல்லாஹ் சபிச்ச ஊர். யார் அழிச்ச ஊர்? காலால் அடிச்சு பாருங்க, மண்ல எவ்வளவு புதையும். கடல் மண்ல போய் நாங்க காலால் ஒரு அடி அடிச்சா கடல்ல 1 இன்ச்சு புதையுமா, 2 இன்ச்சு புதையுமா? தூக்கி அடிச்ச அடியில ஒரு சமுத்திரம், ஓஷியன் உருவாகுவதாக இருந்தால் எவ்வளவு சக்தி இருக்கணும். அவர் தான் கூப்பிட்டான், அல்லாஹ் வாங்க குடிங்க குர்ஆன். குர்ஆனை சுமந்தாக்கள் எப்படியா நாட்கள் உலகத்தில்